வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலோட பிரமிக்க வைக்கிற கட்டிடக்கலையை பத்தி நாம பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே அதோட லொகேஷன் தான். கடற்கரையில அமைஞ்சிருக்கு. முருகனோட 6 படை வீடுகள்ல கடலோரமா இருக்கிற ஒரே கோயில் இது மட்டும்தான். இப்போ கோயிலோட பழமையான பகுதிக்கு போலாம். அங்கதான் அதோட ஆரம்ப கதையே இருக்கு. இதோட கருவறை கட்டப்படல, மாறா கடற்கரை பாறையிலேயே கொடைஞ்சு செஞ்சிருக்கறாங்க. இங்க மூலவரோட கோலமே ரொம்ப விசேஷம். போர் முடிஞ்சு பக்தியா காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்து ராஜகோபுரம். இதுல ஒரு பெரிய ஆர்கிடெக்சரல் ட்விஸ்ட் இருக்கு. 9 மாடி கொண்ட இந்த கோபுரம் கரெக்டா 137 அடி உயரம் இருக்கு. ஆனா மத்த கோயில் மாதிரி கிழக்கு பார்க்காம ஏன் இது மேற்கு திசையில இருக்கு? கிழக்குல கடல், மணல் பரப்பு. அதனால உறுதியான மேற்கு பக்கத்துல கோபுரத்தை கட்டிட்டாங்க. செம இன்ஜினியரிங். கோயிலுக்கு உள்ள போனோம்னா பெரிய பெரிய தூண்கள் கொண்ட மண்டபங்கள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவஸ்தா மண்டபத்துல மட்டும் 124 தூண்கள் இருக்கு. ஒவ்வொன்னுலயும் அவ்ளோ நுணுக்கமான வேலைப்பாடு. இந்த மண்டபங்கள்ல தான் முக்கியமான பூஜைகளும் ஊர்வலங்களும் நடக்கும். இது வெறும் கட்டடம் இல்ல. இந்த கோயிலை கட்டின விதம் அவங்களோட இன்ஜினியரிங் திறமைய நல்லாவே காட்டுது. முதல்ல மணற்கல், அப்புறம் கடல் காத்து அரிப்பத்தாங்க கிரானைட் பயன்படுத்தினாங்க. ரொம்ப முக்கியம் இது. பல நூற்றாண்டுகளா நிக்குது. ஏன் 2004 சுனாமில கூட இந்த கோயிலுக்கு ஒன்னும் ஆகல. இந்த கோயிலோட கட்டிடக்கலை சுத்தி இருக்கிற புனித நீர்நிலைகளோட ரொம்பவே கனெக்ட் ஆனது. உப்பு தண்ணி இருக்கிற கடலுக்கு பக்கத்திலேயே வெறும் 100 மீட்டர்ல ஒரு நல்ல தண்ணி ஊற்று இருக்கு. உப்பு தண்ணிக்கு பக்கத்துல நல்ல தண்ணி வர்ற இந்த நாழிக்கிணறு ஒரு தெய்வீக அற்புதமா பார்க்கப்படுது. போர் முடிஞ்சதும் முருகன் தன் வேலால குத்தி இந்த ஊற்ற உருவாக்குனார்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அப்ப பாருங்க, இந்த கோயில் வெறும் ஒரு கட்டமைப்பு இல்ல. இது நம்பிக்கை, புத்திசாலித்தனம் ரெண்டும் சேர்ந்த ஒரு கதை.